ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நார்மல் இட்லி தோசாவே செஞ்சு போர் அடிச்சிருச்சா? இந்த ரவா தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு இட்லி தோசை பேட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட 100 கிராம் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றிடலாம். நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அள்ளி அள்ளி தான் ஊற்ற முடியும் ரவா தோசை, ஏன்னா வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால. அவ்வளோதாங்க. இது கூட ஆயில் சேர்த்து தோசாவை சுட்டு எடுத்துடலாம். நார்மல் இட்லி தோசாவே டெய்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. பாய்.